உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏமா என்ன வேண்டுதலு? ரொம்ப சந்தோஷமா பொங்க வைக்கிறீங்க. அட ஏம்ல, அப்பவே நான் சொன்னல, இந்த அர்க்காளி ரத்னா இவன் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபால் ஆயிட்டால. ஆமா. அதுக்கு சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்குதான்ல இது. அட ஆமாமா, அம்புட்டு பெரிய பள்ளிக்கூடத்தையே பிரசிடண்ட் வாங்கிட்டார்ல, அதை கொண்டாட வேணாமா? அது மட்டுமா? உங்க சவுந்தர பாண்டி ஐயா அந்த ஸ்கூல வாங்க ஆசைப்பட்டாரு, முடியலல்ல. முருகந்தால அந்த பள்ளிக்கூடத்தை எங்க சம்முவ கையில கொடுத்தான். என்ன போட்டி, என்ன பொறாம? ஸ்கூல வாங்கி ஆகணும்னு மாமா தைய தக்கன குதிச்சாகல. ஆனா எதிர்த்து நின்னது யாரு? என் அண்ணன் சண்முகம் இல்ல. சண்முகம் அண்ணனை எதிர்த்து நின்னு ஆறாவது ஜெயிச்சிருக்காளா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு 7:30 தான். இன்னைக்கு வரைக்கும் மாமா எங்க அண்ணன் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு தடவையாவது ஜெயிச்சாரா? இல்ல எல்லா தடவையும் தோத்து போயிட்டு தானே இருக்காரு. சிலம்ப போட்டி வச்சாரு. எங்க அண்ணன் கலந்துக்க கூடாதுன்னுதே அத பொம்பளை பிள்ளைங்களுக்கான போட்டியா வச்சாரு. அதுலயும் நான் கலந்து ஜெயிச்சேன். அந்த பிளான்லயும் மாமா தோத்து போய் தான் நின்னாரு. அண்ணே, சவுந்தர பாண்டி மாமா ஒரு வேஸ்ட் பீஸ். எப்ப பார்த்தாலும் தோத்து போய் நிக்கிறாரு. இப்பெல்லாம் அவரை பார்த்தாலே எனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஏதோ கார்ட்டூன் பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, ஐயா என்ன தைரியம் உனக்கு? அந்த வெறும் பையன் என்னைய அசிங்கப்படுத்தி ஸ்கூல வாங்க விடாம செஞ்சிருக்கான். அவன் ஜெயிச்சதுக்கு நீங்க பொங்கப்பானை வைக்கிறீங்களா? பொங்கப்பானை பொங்கப்பானை வைக்கிறீங்க. ஐயோ, அவன் ஜெயிச்சதுக்கு பொங்கப்பானை வைக்கிறீங்க. எங்க சாமிக்கு வச்ச பொங்கலுங்க. கோயில்னு பார்த்தேன் நானு. இல்ல அப்படியே முடிய பிடிச்சு நான் மிதி மிதிச்சு எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்கேன். பெரும்பயலுக்கா பொங்க வைக்க நீயே? வா வா, நீ வீட்டுக்கு வா. நீ உன்னைய கொன்னுட்டு நான் உன் காரியத்துக்கு நான் பொங்க வைக்க. மாமா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.